அனைவருக்கும் வணக்கம். வேங்கை வயல் சம்பவம் என்ன நடந்தது? கடந்த 2 வருடங்களாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்து வந்தது வேங்கை வயல் சம்பவம். வேங்கை வயல் என்ற அந்த கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் 26/12/2022 அன்று குடிநீர் தேக்க தொட்டி, ஒரு 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த குடிநீர் தேக்க தொட்டியில் மலம் கலந்து விட்டது அப்படின்னு சொல்லி புகார் எழுந்தது. புகார் எழுந்தவுடன் இது தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை எழுப்பியது. ஏன்னா இது போன்ற சம்பவம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை. யார் குற்றவாளிகள் அப்படின்னு உடனடியாக கண்டுபிடிக்க முடியல. இதுவே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியது. எல்லோரும் தமிழக போலீசார் சரியான முறையில் விசாரணை நடத்தலை, திமுக யாரையோ காப்பாற்ற முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை எல்லோரும் எழுப்பி கொண்டே இருந்தனர். 2 வருடங்கள் ஆயிடுச்சே, என்ன பண்ணது? நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இதை ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவே எல்லோரும் வைத்து கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த வழக்கில் 2 வருடங்கள் கழித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 3 பேர் குற்றவாளிகளாக போலீஸார் சொல்லி அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குடிநீர் தேக்க தொட்டியிலிருந்து யாருக்கு தண்ணீர் போகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த தலித் குடும்பங்களுக்கு இந்த தண்ணீர் போகிறது. அதனால் இது இந்த தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை, ஒரு கீழ்த்தரமான சம்பவம், வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறார்கள், இதை வேறு சாதிக்காரர்கள் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்பட்டது. இப்போ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 3 பேர் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற அந்த விஷயமும் வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை எல்லா முக்கியமான எதிர்க்கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இல்லை, இப்படி இது நடந்திருக்க வாய்ப்பில்லை, இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எழுந்திருக்கிறது. முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி போலீஸார் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாமே எழுகிறது. தமிழ்நாடு போலீஸார் இந்த சிபிசிஐடி விசாரிச்சிருக்காங்க. இதில் ஒரு பெயின்ஸ்டேக்கிங் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் வாக்குமூலங்களின் அடிப்படையிலோ இல்லை வெறும் ஃபோட்டோ ஆதாரங்களோ மற்ற ஆதாரங்களோ இல்லாமல் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்ற அந்த முடிவுக்கு போலீஸார் வந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீர் தேக்க தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 5:30 மணிக்கு நீர் ஏற்றப்படும். 7:30 மணிக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த நீர் சப்ளை செய்யப்படுகிறது. 9 மணி வாக்கில் 9:30 மணி வாக்கில் மலம் கலந்திருப்பதாக அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கப்பட்டு அது எல்லாருக்கும் போகுது. ஒரு நல்ல விஷயம், ஒரு டிசாஸ்டர் அவர்டட் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் அந்த மலம் கலந்த தண்ணீரை குடிக்கவில்லை, அது யாருக்கும் போய் சேரல. அதுக்கு முன்னாடியே இது இது பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸார் இந்த விசாரணையை எங்கேருந்து துவக்குறாங்க அப்படின்னா, ஸோ மலம் கலந்த அந்த தண்ணீரை யாரும் குடிக்கல, அதற்கு முன்னாடியே எவ்ரிபடி வாஸ் அலர்ட்டட். ஸோ அப்போது யார் அலர்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி இந்த விசாரணை வளையம் ஃபஸ்ட்டு இருக்குது. அதன் பின்னர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அதாவது 5:30 மணிக்கு முன்னாடி அந்த மலத்தை கலந்திருந்தாலோ இல்லை 7:30 மணிக்கு முன்னாடி தண்ணீர் கொடுப்பதற்கு முன்னால் கலந்திருந்தாலோ அது ஒரு தனியாக அந்த மலம் இருந்திருக்க வாய்ப்பில்லை, அது அப்படியே கலந்து போயிருக்கோம். அப்போ இது ஏற்றுவதற்கோ இறக்குவதற்கோ இல்லாமல் தண்ணீர் அப்படியே சலனமற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஆராயும் பொழுது என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பேர், அந்த பேரை குறிப்பிட நம்ம தவிர்க்கிறோம். அந்த 3 பேர் அவங்களுடைய அந்த செல்ஃபோன் கைப்பற்றி போலீஸார் விசாரிக்கிறாங்க. அதில் என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிக்கப்பட்ட ஃபோட்டோஸை தடயவியல் அறிஞர்களின் உதவியோடு ரீக்ரியேட் பண்ணுறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 3 பேர் அந்த தண்ணீர் தொட்டிக்கு 7:30 மணிக்கு அப்புறமா தண்ணீர் எல்லாருக்கும் போன பிறகு அந்த தண்ணீர் தொட்டியில் ஏறி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. மலம் வைத்திருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர் அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதன் பின்னர் அந்த மலம் கலந்த தண்ணீர் அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ண உடனே அவர்களிடம் போய் அவங்கள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஆடியோ கிளிப்பு சமூக வலைதளங்களிலே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன பண்ணாலும் ஒத்துக்காத அப்படின்னு சொல்வது போல் ஒரு ஆடியோ கிளிப்பிங்கும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி அதே போல் 8 பேரை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அழைத்திருக்கிறார்கள்
அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. டிஎன்ஏ பரிசோதனைக்கு எங்களை ஆட்படுத்த நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரீக்ரியேட்டட் ஃபோட்டோஸ், ஆடியோ கிளிப்பிங்ஸ் இதையெல்லாம் வைத்து தமிழக போலீஸார் இந்த ஒரு இதுக்கு வராங்க. அதை விட முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னா, அந்த செல்ஃபோன் டவர், அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் டவரை வச்சு ஆல்மோஸ்ட் 1,00,000க்கு மேலே அந்த டைமில் அந்த கால்ஸ் போயிருக்கோம். அந்த இவங்க ஒரு 3 hour பீரியட் ஒரு 4 hour பீரியட் அத்தனை கால்ஸையும் அனலைஸ் பண்ணி யார் எங்கே போயிருக்கா, யார் எங்கே இருந்திருக்கான்னு லொக்கேஷனை பின் பாயிண்ட் பண்ணி அதன் பின்னர் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பெரிய பெரிய குற்றங்கள், சிக்கலான குற்றங்கள் எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃபோன் தான் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலை நிலவுகிறது. அவ்வளவு திறமையான முறையில் வந்து போலீஸார், ஏன்னா செல்ஃபோன் இஸ் அ ஹோமிங் பீக்கன், அதை வைத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த குற்றம் நடந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நுட்பத்தையும் இந்த வழக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. என்ன நடக்க போகிறது, என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வழக்கை சிறப்பாக கையாண்டு விசாரித்து முடித்திருக்கிற தமிழக போலீசாருக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். நன்றி, வணக்கம்.